தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு 17,300 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொளி. இந்த குரலுக்கு இணங்க பாரதம் என்ற ஒரே சிந்தனை கொண்டு செயல்படும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு செங்கோல் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கு சரக்கு பெட்டக முனையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் நாட்டின் முதலாவது பசுமை ஹைட்ரஜன் துறைமுகமாக மாற்றும் வகையில் கட்டமைக்கப்பட இருக்கும் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை, ஹைட்ரஜன் உற்பத்தி மையம் போன்ற பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முழுமையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் உள்நாட்டு நீர்வழி கப்பலின் செயல்பாட்டையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி, நாகர்கோவில் மற்றும் நெல்லையிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் ரயில் பயணிகளின் பயண நேரத்தை குறைக்கும் வகையில் வாஞ்சி மணியாச்சி நாகர்கோவில் ரயில் பாதை, வாஞ்சி மணியாச்சி நெல்லை பிரிவு மற்றும் மேலப்பாளையம் ஆரல்வாய் மொழி பிரிவு உட்பட சுமார் 1477 கோடி செலவில் அமைக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதை திட்டங்களையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் சுமார் 4586 கோடி செலவில் தமிழகத்தில் 4 சாலை திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இதில் ஜித்தண்டஹள்ளி தருமபுரி இடையே 4 வழிப்பாதை, மீன்சுருட்டி சிதம்பரம் இடையே 2 வழிப்பாதை, ஒட்டஞ்சத்திரம் மடத்துக்குளம் இடையே 4 வழிப்பாதை, நாகை தஞ்சாவூர் இடையே 2 வழிப்பாதை ஆகிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 75 கலங்கரை விளக்கங்களில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள சுற்றுலா வசதிகளையும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய அமைச்சர்கள் சர்பானந்த சோனோவால், எல். முருகன், தமிழக அமைச்சர் ஏவா வேலு, MP கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.